கர்த்தர் நல்லவர் என்று உங்களை இந்த ஜெபமே ஜெயம் என்கிற இந்த ப்ரேயர் செஷனில், இந்த ஜெபிக்கிற நிகழ்ச்சியில் நானும் என் மனைவி சங்கீதாவும் இருவரும் உங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறது பெரிய பாக்கியமாய் கருதுகிறோம். இருவர் ஓர்மலப்பட்டு ஜெபிக்கும் எந்த காரியமும் பரலோகத்தில் இருக்க தேவன் உண்டாகும். நான் ரொம்ப நம்புறேன், ரொம்ப நம்புறாத. ஏன் ஒருமுனைப்பாடு இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். 2 பேர் ஒருமுனைப்படுறது ரொம்ப கஷ்டம் உலகத்தில். ஆனால் நாம் ஒருமுனைப்படும் போது அதை கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் அற்பத்தையும் அருளி செய்கிறார். ஜெபிக்கும் போது காரியங்கள் சுலபமாகுது. சைக்கிளில் நீங்கள் மிதிக்கும் போது பார்த்துருக்கீங்களா? கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் எண்ணெயை போடுங்க, கிரீஸை போடுங்க, இதாயிரும், ஸ்மூத்தாக. சில இடத்துல காற்று கம்மியாக இருந்தாலும் மிதிக்க கஷ்டமாக இருக்கும். காற்றை ஃபில் பண்ணிங்கன்னா சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஓட்டுறது நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணும்போது வாழ்க்கை சுலபமாகாது. ஏனென்றால் கிருபை பெருகுது, அபிஷேகம் பெறுகிறது. செயினில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுற மாதிரி கர்த்தர் அபிஷேக எண்ணெயை வாழ்க்கையில் அப்படி ஊற்றி விட்டா, லூப்ரிகேஷன் போட்டு விட்டா பாதையெல்லாம் நெய்யாய் புளிய ஆரம்பிக்குது. கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல காரியெல்லாம் சுலபமாயிருச்சே அப்படின்ற மாதிரி கர்த்தர் மாத்துறாரு. ஏன்? ஜெபமே ஜெயம். ஆகவே இந்த காரியத்தை நம்ம செய்கிறத ரொம்ப பயபக்தியோடு, நன்றியோடு, உணர்வுள்ள இதயத்தோடு செய்வோம். கர்த்தர் பெரிய அற்புதங்களை வாழ்க்கையில செய்வாராக. அவன் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் செய்து நாம் இதை ஜெப வேலையை ஆரம்பிப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சோதனையில கர்த்தர் நம்மை உட்பட பண்ணாமல் எல்லாவித தீமை நின்றும் கர்த்தர் நம்மை ரட்சித்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். The evil one, அந்த கிறிஸ்து வருவதற்கு முன்பாக சபை ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும். Rapture is going to happen anytime soon. எப்போ வேணாலும் நடக்கும். இந்த இரவு கூட நடக்கலாம். இந்த ப்ரோக்ராம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது நடக்கலாம், தெரியல. கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில அதற்கு முன்பாக செய்ய போகிறார். ஆயத்தமாகுங்க. ஜெபித்து ஆயத்தமாக நாம் முற்படும் போது கர்த்தருடைய வருகை வரைக்கும் நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் தொடர ஆரம்பிக்கிறது. இந்த வாரம் ஒவ்வொரு ஜெப செஷன்லையும், ஜெப ஜெயம் செஷன்லையும் காலையிலையும் மாலையிலும் கர்த்தர் அதிகமாய் பொருளாதார செழிப்புக்காக ஜெபம் பண்ண ஏவுகிறார். அதற்கேற்ற வசனங்களை தருகிறார். இந்த காலத்தில் நான் பார்த்துருக்க இந்த டிவிலலாம் சொல்லுவாங்க, இந்த வாரம் இந்த நடிகர் பேரை போட்டு இந்த வாரம் இந்த நடிகருடைய வாரம் அது நடிகருடைய படத்தெல்லாம் போடுவாங்க. இந்த வாரம் இந்த குடும்ப திரைப்படங்கள் நான் சொல்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரம் நமக்கு செழிப்பின் வாரம் நான் நினைக்கிறேன். காலையும் மாலையும் இரவும் எப்பொழுது இதை விசுவாசிப்போம். கர்த்தர் தருகிற செழிப்பை நாம் கொண்டாடுவோம், அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிதாவே, உங்க ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து கொடுங்க. கல்வி மாலை நாவியை கட்டளையிடுங்க. கர்த்தாவே, ஏற்ற சமயத்தில் ஏற்ற வார்த்தையை நீர் அருளி செய்வீராக. இப்போதிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய வார்த்தைகள் என்று விசுவாசிக்கும். இது வரைக்கும் பேசுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் என்று விசுவாசிக்கும். என் நாவையும் என்னுடைய வாயையும் எங்கள் இருவருடைய நாவையும் வாயும் உடைய கட்டுப்படுத்துவீராக. முழு அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறோம் ஆவியானவரே.
உம்மை வரவேற்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. இயேசு நாமத்தில் எங்களுக்கு உதவி செய்க ஆவியானவரே. செபிக்கிறோம், நன்றி சொல்கிறோம் நல்ல பிதாவே. செபிப்பதற்கு முன்பாக ஏசாயா 62:8 படிப்போம். ஏசாயா 62:8. படிங்க. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஆமென். பாருங்க, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன். கஷ்டப்பட்டு நம்ம செய்கிற பிரயாசத்தெல்லாம் சத்ரு எடுத்துட்டு போறான். வியாதியா டாக்டருக்கு, மெடிசன்ஸுக்கு, ஆப்ரேஷனுக்கு, ஸ்கேனுக்கு, பிளட் டெஸ்ட்டுக்கு. சும்மா ஒரு பிளட் டெஸ்ட் 1000 ரூபா காலி. சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் 50,000 ரூபா காலி. என்னங்க இது? ஆண்டவர் சொல்றாரு, இனி அது நடக்காது. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை. கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. திராட்சரசம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏனென்றால் அதில் ஒரு பெரிய பிரயாசம் அடங்கியிருக்கு. பெரிய பிரயாசம். அதை தயாரிப்பதற்கு, அதை திராட்சை விதையை விதைத்து அது கொடி அதை பழத்தை பறித்து அதை ஒயின் ப்ரெஸ்ஸில் அதை ஆலையில் இந்த ஜூஸை எடுத்து அதை அப்புறமா ஃபர்மெண்ட் பண்ணி எவ்வளோ வருஷத்து உழைப்பு, எத்தனை வருஷத்து உழைப்பு. அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இன்றைக்கு இந்த திராட்சை ரசம் போல பல வருஷங்கள் எடுத்துக்கொண்ட உழைப்பினால் ஒரு பலன். வாழ்நாள் ஃபுல்லாக உழைச்சி சம்பாதிச்ச ஒரு காசை திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி இழந்து போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு நீ கூட அப்படி இழந்து போயிருக்கலாம். நம்பிக்கை விட்டுறாதீங்க. கடவுளுடைய வார்த்தை வருகிறது உங்களுக்கு தான். நல்லா உழைச்சிருப்பாங்க. ரிட்டையர் ஆகி வந்த காசு. எங்கள் தாத்தா ஒருவர் அப்படி தான் மலேசியாவில் இருந்தார். நல்ல வசதியாக இருந்தார். கடைசியாக வந்த காசை 70களிலேயே எத்தனையோ லட்சத்தை என்ன பண்ணார்? ஏமாந்துட்டார். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இதை உன் பிரயாசத்தினால் ஆகிய திராட்சை ரசம். அப்போ திராட்சை ரசம் தயாரிக்கிறத போல சிரமப்பட்டு கடினமாய் உழைப்பு ஒரு பக்கம், நாட்கள் வருஷங்கள் ஆகிறது ஒரு பக்கம். உழைத்து எல்லாம் பண்ணி அது ரெடி ஆகிற நேரத்தில் எதிரிகள் இஸ்ரவேலர்களை ஆட்கொண்டு அடிமைகளாக போயிட்டு இந்த திராட்சை ரசம் தாடி இதெல்லாம் அவன் எடுத்துக்குவான். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் 2 நாள் பிரயாசமா ஒரு நல்ல திராட்சை ரசம் செய்யறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, நிபுணர்கள் சொல்றாங்க 22 வருஷம் ஆகுதான். எத்தனை வருஷம்? 22 வருஷம் ரெடியான ஒரு பொருளை டக்குனு தூக்கிட்டு போயிட்டா. யோசிச்சு பாருங்க. ஐயோ, நம்மளால இமேஜின் பண்ண முடியல. அதனால இந்த வார்த்தை படிக்கும்போது அதோடைய கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். தானியமும் சும்மா வர்றது கிடையாது. அதை விதைச்சு அது வளர்ந்து அறுவடை டைம் ஆகுது. அடுத்து திராட்சை ரசம், அதுக்கு ரொம்ப வருஷம் ஆகுது. ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய திராட்சை ரசத்தை, உள் திராட்சை ரசத்தை. எஸ், கர்த்தர் சொல்றாரு, இனி அந்நிய புத்திரர் கொடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். தன்னுடைய வலது கரத்தின் மேல் அவர் சத்தியம் பண்ணி சொல்றாரு. சத்தியமா சொல்றேன்டா, இனி உன் உழைப்ப வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. போதுங்க, எனக்கு நைட்டு தூக்கம் வராது கண்டிப்பா. எல்லா வார்த்தைங்க அது. கவலையில தூக்கம் வராம இருக்கிறது ஒண்ணு, ஆச்சரியத்துல தூக்கம் வராம இருக்கீங்களா? சந்தோஷத்துல ஐயோ 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 இவ்வளவா. ஆமாங்க, அன்று சொல்றாரு பாருங்க, தன்னுடைய வலது கரத்தின் மேலும் வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ப்ராமிஸ் பண்றாரு, சத்தியம் பண்றாரு. அவரோட வேற பெரியவர் யாரும் இல்லை, அவர் மேலேயே சத்தியம் பண்றாரு. மகனே, என் மகளே, இனி உன் தானியத்தை உன் திராட்சை ரசத்தை அந்நியர் புசிப்பதில்லை, சத்துருக்கள் குடிக்கிறதில்லை. என்ன நடக்குமா? அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள்.
சாப்பிட்றதுக்கும் துதிக்கிறதுக்கும் சம்மதம் இருக்கு. நல்ல திருப்தியாகும் போது கர்த்தரை மறக்கக்கூடாது. ஒவ்வொரு வேளை சாப்பிடும் போதும் நன்றி சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச், எனக்கு கொடுத்துருக்க உணவுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா கர்த்தர் இந்த ஆகாரத்தை, நம்ம உழைத்து வந்த இந்த ஆகாரத்தை எதிரிக்கு கொடுக்கல, நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்கள் அதை குடிப்பார்கள். போதும், இழந்ததெல்லாம் போதும் என்றார் சொல்றார். ஈரி ஜெபம் பண்ணி நல்லா இருப்பாய் மகனே, நல்லா சாப்பிட்டு நல்லா குடிச்சு நல்லா இரு, சந்தோஷமா இரு. இதான் கர்த்தருடைய ஆசை. நன்றி சொல்லணும். நம்மை அற்புதமாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். குறைவுல இருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு போதுமான காரியங்களை செய்ய முடியலையா? ஒரு தகப்பனாய் ஒரு தாயாய் எங்களுக்கு தெரியும். நாங்கள் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம். பிள்ளைகள் செய்ய வேண்டியது சில நாட்களில் சில நேரத்தில் சில ஆசைப்படுற காரியங்கள், அவர்கள் கேட்ட காரியங்கள் செய்ய முடியலன்னா ஒரு வருத்தம் உண்டாகுது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல தான், அது எல்லாவற்றையும் convert them into prayers. என்னென்ன கவலை வருதோ, சோறு வருதோ, சோறுலேயே உட்காந்துக்கிறா முடிஞ்சிச்சு கதை. பிசாசு போட்டு தள்ளிடுவான், டிப்ரெஷன்லேயே அழுத்தத்திலே காலி பண்ணிடுவான். ஆனால் அப்படி என்ன பண்ணணும்? அப்படியே பிரேயரா மாற்றிக்கணும். ஆண்டவரே, நான் இதையெல்லாம் செய்ய விரும்புகிறேன். பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நான் விரும்புகிறேன். பரலோக தகப்பன், நீர் எவ்வளோ நல்லவர். இப்படி விரும்பி ஜெபித்து விரும்பி ஜெபித்து விரும்பி ஜெபித்து ஜெபம் செய்து கொண்டே இருக்கும் போது நான் சொல்லுகிறேன், ஜெபமே ஜெயம், ஜெபமே விடுதலை, ஜெபமே சுகம், ஜெபமே செழிப்பு, விசுவாச ஜெபமே பதில்களை உங்களுக்கு கொண்டு வரும். ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. விசேஷமா இந்த இரவு சோர்ந்தே போயிடாதீங்க. வார்த்தை எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த பிரகாரங்கள் அதை குடிப்பார்கள். கர்த்தர் அவ்வளோ நல்லவர். இந்த இரவு வேளையில உங்களுடைய வீடுகள்ல தேவ பிரசனம் அதிகமாகட்டும். தேவனுடைய மகிமை அதிகமாகட்டும். அவருடைய பிரகாரங்களில் நீங்கள் செழித்திருப்பீர்களா, முன்னேறுவீர்களா? செழிப்பு செழிப்பு செழிப்பு, இது கர்த்தருடைய சித்தம். இதை மீண்டும் மீண்டுமாய் ஆணித்தரமாய் நாங்கள் இதை ஆழமாய் உங்கள் மனதிலே பதிக்க விரும்புகிறோம். ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இதற்காக ரத்தம் சிந்தி புறஜாதிகளாகிய நமக்கும் ஏசாயா 62:8-9 சம்மதமே கிடையாதுங்க. இஸ்ரவேலர்களுக்குள்ள அபிரகாமின் ஆசீர்வாதத்தை புறஜாதிகளாகிய நமக்கு கல்வாரின் பாடுகள் மூலமாய் கிறிஸ்து இயேசு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கலாத்தியர் 3:13-14 சொல்லுது, அவர் சாபமாக்கி உங்களுக்கு எனக்கும் அபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கும் போது ரட்சிப்பு. நிறைய பேர் குழம்பிக்கிறாங்க, ரட்சிப்பு மட்டும்தான். ஐயோ, ரட்சிப்பு மட்டும்தான் இல்லைங்க, ரட்சிப்பு தான் எல்லாமே. ரட்சிப்புக்குள்ள இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. சோசோக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது. கிரேக்க வார்த்தை ரட்சிப்பு சோசோ எல்லாம் அடங்கி இருக்கு. ஆகவே ஒரு நாள் சோர்ந்து போகாம செபிங்க, விழித்திருந்து செபிங்க, அதிகாலையில் எழுந்து செபிங்க. உங்களோட ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களை எழுப்பி இருக்கிறார். சேர்ந்து ஜெபிப்போம், இரவு ஜெபிப்போம், பகல் ஜெபிப்போம், சேர்ந்து ஜெபிப்போம். இந்த ப்ரோக்ராம் திரும்பியும் போடுங்க, யூடியூப்ல இருக்கு, இலவசமா இருக்கு, திரும்பி போடுங்க, ஜெபம் போடுங்க, இந்த வார்த்தைகளை கேளுங்க. இலவசமாய் பெற்றிருக்கிறோம், இலவசமாய் கொடுக்கிறோம். எங்களுக்காக ஜெபம் போடுங்க, ஊழியத்துக்காக ஜெபம் போடுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் போடுங்க. கர்த்தர், நாங்கள் உங்களுக்காக, நீங்க எங்களுக்காக, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம மக்களுக்காக, நாட்டுக்காக, இஸ்ரவேலுக்காய், நம்முடைய அரசாளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. My friends, our lives are going to be very very smooth and easy. ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறது. ஏன்? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட ஒரு வேதனையை கூட்டா. புரியாதவர்கள் பேசட்டும், விமர்சிக்கட்டும், நமக்கு கவலையே கிடையாது. வெளிப்பாடை உடையவர்கள் அன்று சொல்றாரு, உள்ளவனையோட அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். கேட்க கேட்க உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும், பரிபூர்ணம் அடைவீர்கள். இல்லாதவன் எவ்வளோ அவர்கிட்ட இருக்கிறதும் கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுகிற உங்களுக்கு நிறைய கொடுக்கப்படும்.
இது தேவையில்லன்றவங்க கிட்ட கற்று இருக்கதையும் பிடிக்கிறாரு. கடைசியில் பார்த்தா கமெண்ட் பண்ணுறது கையில் ஃபோன் கூட இருக்காது. ஆனால் தேவ பிள்ளைகளை உங்ககிட்ட என்கிட்ட கற்று சர்ப்ளஸாக கொடுத்து வைப்பார். ஏனென்றால் தாழ்மையாக இதெல்லாம் விசுவாசிக்கணும். இதெல்லாம் சாத்தியமே இல்லை, ஆனாலும் விசுவாச கண்களை திறந்து பார்க்கிறோம். கர்த்தாவே இதெல்லாம் உம்மால் சாத்தியம், பரிசுத்த ஆவியானவரால் சாத்தியம், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தால் அல்ல, உங்களால் எல்லாம் ஆகும் அப்படின்னு அவரை நோக்கி பார்க்கும் போது நான் சொல்லுகிறேன், விசுவாசங்களை ஜெபம் அற்புதங்களை கொண்டு விசேஷமா ஜெபம் பண்ணலாம். எல்லா விதமான பொருளாதார நெருக்கடிகள், வந்து சேர வேண்டிய பண வரவுகள், ஏமாத இடங்கள்ல இருந்து வர வேண்டிய பணங்கள் கர்த்தர் இரவுல பெரிய அற்புதத்தை செய்து கொண்டு வந்து வார்த்தையின்படி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அழுது மடியிலே போடுவார் என்ற வார்த்தையின்படி உண்டாகும். பிதாவே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, நீ நல்லவரும் நன்மைகளை செய்கிறவருமா இருக்கிறீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசு ரத்தத்தினால கழுவுனீரே, அதுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள் வரைக்கும் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்க வைத்திருக்கிறே, அதுக்கு நமக்கு நன்றி. உடைய கிருபை ஆண்டவரே, உடைய கிருபை எங்களை நிலையாக நிற்க வைத்திருக்கிறதே, அதுக்கு நமக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்பா அப்பா பிதாவே, இந்த நாள்லையும் எங்களை எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு உடைய செவிகள் கேட்கிறவளா இருக்குதே, அதுக்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்கிற வேண்டுதலுக்கு நீர் பதில் அளிக்கிறவரா இருக்கிறீரே, அதுக்கு நமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள்லையும் கர்த்தாவே, யாரெல்லாம் அந்த ஆண்டவரே இந்த பொருளாதார தேவைகளில் இருக்கிறார்களோ கர்த்தாவே, யாரெல்லாம் கடன் பிடியில் மாட்டிக்கொண்டு பணம் எங்கெல்லாம் போய் சிக்கி கொண்டிருக்கிறோம் அந்த ஜனங்களுக்காக இடத்துல வந்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இங்கே இருந்து பணம் வரணும், அங்கே இருந்து பணம் வேணும், இந்த பணம்லாம் லாக் ஆகிட்டு எங்கெல்லாம் பணம் வர முடியாமல் இந்த சிக்கி கொண்ட நிலைமையில இருக்கிறார்களோ, சொத்து விற்க முடியாம ஆண்டவரே, சொத்து விற்க முடியாம, வீடுகள் விற்க முடியாம, வாங்க முடியாம எங்கெல்லாம் இருக்கிறார்களோ ஜனங்கள், உங்களுடைய ஜனங்கள் எங்கெல்லாம் போய் மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டு தவிக்கிறார்கள் அந்த ஜனங்களுக்காக இடத்துல வந்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் எங்களுக்காக நியமித்த தேவ தூதர்களை ரிலீஸ் பண்ணுகிற, போய் எல்லா லாக்ஸையும் திறந்து விடுவார்களாக. எந்த மனுஷங்கள்ட்டெல்லாம் பணம் லாக் ஆயிருக்கோ அந்த மனுஷங்கள்லாம் பணத்தை கொண்டு வந்து கொட்டுவார்களாக. கர்த்தாவே, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் மனிதர்கள் உங்கள் மடியிலே வந்து போடுவார்கள் என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே, எந்த மனிதர்கள்ட்ட இருந்தெல்லாம் பணங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, டெய்லி ஃபோனும் நேரில் போய் சந்திச்சு பணத்துக்காக யாரெல்லாம் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு கர்த்தாவே, நம்ம ஆண்டவரே உடைய ஜனங்கள் படுகிற வேதனையை நீர் அறிவீர் கர்த்தாவே. அந்த அலைச்சல்களுக்கெல்லாம் விடுதலையாக்கி கர்த்தாவே, அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை எல்லாம் கர்த்தாவே நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. மனிதர்களை கொண்டு வந்து கொட்ட வைப்பீராக. யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஏமாத்தினவர்களுடைய மனசுல நீர் பயத்தை உண்டு பண்ணுவீராக. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ கர்த்தாவே, அவர்களுக்கு நீர் இன்று ராத்திரியே கர்த்தாவே தூங்க விடாம அளவுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுவீராக. பயத்தை உண்டு பண்ணி கொண்டு வந்து ஏமாத்தின பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவார்களாக. உம்முடைய பிள்ளைகள் கையில இந்த பணம்லாம் வந்து சேர வேண்டுமோ அந்த பணம்லாம் வந்து சேரட்டும். துரோகம் பண்ணவர்கள் ஏமாத்தினவர்கள் வந்து கொடுத்துட்டு போவார்களாக. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் பிதாவே, நீங்க அப்படியே இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறீங்க. உங்களுடைய பிள்ளைகள் மனசுல ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து, இழந்த பணம் திரும்பி வரும்ங்கிற பெரிய சமாதானத்தை நம்பிக்கையும் கொடுத்து ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை இன்னைக்கு தூங்க வைப்பீராக. சமாதானம், சந்தோஷம், நீர் கொடுக்கிற சந்தோஷம் அவர்கள் இருதயத்தை ஆட்கொள்ளட்டும் கர்த்தாவே. நிம்மதியா தூங்கட்டும் கர்த்தாவே. ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நல்ல தூங்க கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தில் ஜெபித்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாய் நடக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். நாளை காலை 6:30 மணிக்கு திரும்பவும் ஜெபமே ஜெயம் லைவ்ல உங்களை மீட் பண்ணுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you so much. God bless you. Good night.